ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறையா பெண்களுக்கு இப்போ சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் சிசேரியன் பண்ணக்கூடிய நிலமை நிறைய பெண்களுக்கு இருக்குது. நம்ம மாதமானதுமே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுலேயும் நம்மளுக்கு நாட்கள் கடந்து போக 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 நம்மளுக்கு அந்த டெலிவரி டைம் வர டயத்தில் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா இல்லை ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணுமா அப்படிங்கிற பயம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அது எனக்கும் இருந்துச்சு. அப்போது நான் என்ன பண்ணேன், அது எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சுது. அதுக்கு நான் என்ன பண்ணேங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நம்ம கால் வலிக்குது, எழுந்திரிக்க முடியல, டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரே இடத்துல சோபாவிலலாம் சில பேர் சோபா சேரில் உட்காந்துட்டு கீழே காலை தொங்க போட்டு அப்படியே இருப்பாங்க. அதனாலையும் கால் நீர் போடும். நீர் நம்ம காலில் நீர் போடக்கூடிய அளவில் கால் வீங்கும். அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது. நம்ம சேரு சோஃபா அதில் உட்காந்துட்டு நம்ம எழுந்திரிக்கிறதுனால நம்மளுக்கு லேசாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம கீழே தான் உட்காரணும். கட்டிலில் உட்காந்துருப்பாங்க. அது நம்மளுக்கு எழுந்திரிக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு நம்மளுக்கு சுலபமாக இருக்குது அப்படிங்கிறனால நம்ம அப்படி உட்காருவோம். ஆனாலும் நம்ம கீழே உட்காரணும். கீழே உட்காந்து கையை ஊனி கீழே உட்காந்து காலை நீட்டி உட்காரணும். அதுக்கப்புறம் காலை மடக்கிக்கலாம், நீட்டிக்கலாம். அப்படி உட்காந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம கையை ஊனி எழுந்திரிக்கணும். அப்படிங்கும்போது நம்ம உட்காந்து எழுந்திரிக்கும் போது அந்த இடுப்பெலும்பு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அசைய தொடங்கும். அப்படி அசையும் போது தான் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நம்ம கர்ப்பப்பையில் நம்ம குழந்தை தலை திரும்பி நம்ம கீழே இறங்கும், இடுப்பெலும்புக்கு இறங்கும். அதே போல் நீங்களும் சோஃபா சேர்லலாம் அதிகமாக உட்காந்துக்கலாம். எப்போதுமே உட்காராமல் கீழே உட்காரணும், எழுந்திரிக்கணும். அதுக்கப்புறமா நடக்கணும். நாம் அதிகமாக நடக்கத்தான் நம்மளுக்கு இடுப்பெலும்பு நல்ல ஒரு அசைவு கொடுத்து நம்மளுக்கு குழந்தை தலை திரும்பி நார்மல் டெலிவரிக்கு நம்மளுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, ஒரு அதிகமான வாய்ப்பு தரக்கூடியது. அதனால் நம்ம சிட்டி சைட்லலாம் ரொம்ப வெளியில் நடக்க முடியாது. நானுமே எங்கள் வீட்டுக்குள்ளே ரொம்ப வெளியிலலாம் நடக்க முடியாது. நான் என்ன செய்வேன்னா, வீட்டுக்குள்ளே அந்த 2-3 ரூம்பு லைனாக இருக்கனால அந்த வாசல்லேருந்து இந்த பின்வாசல் வரைக்கும் நடந்துகிட்டே இருப்பேன். எப்படியாவது ஒரு நாளைக்கு காலையிலே 1 மணி நேரம் நடப்பேன், சாயந்தரம் 1 மணி நேரம் நடப்பேன். இந்த மாதிரி நான் நடப்பேன். எனக்கு என் டாக்டர் லாஸ்ட்டில் அந்த 8 மாதம் ஆனதுமே லாஸ்ட்டில் ஒரு ஸ்கேன் எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்கேனு குழந்த பிறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. குழந்த தலை திரும்பிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு. அப்போது எனக்கு ஸ்கேன் பார்க்கும்போது, உனக்கு தலை திரும்பலமா, நீ எனக்கு நல்லா நடக்கணும், நீ நடந்தால் தான் உனக்கு தலை திரும்பும் குழந்தைக்கு, அப்போ தான் சுலபமாக உனக்கு நார்மல் டெலிவரி நடக்கும் அப்படின்னு எங்கள் டாக்டர் சொன்னாங்க. சொன்னதுமே எனக்கு அதுதான் நான் ஃபாலோ பண்ணேன். டாக்டர் சொல்லியிருக்காங்க நார்மல் டெலிவரிக்கு நடக்கணும் அப்படின்னு. அதே போல் நல்லா தண்ணி குடிப்பேன். பாட்டிலில் தண்ணி வச்சுருப்பேன். தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பேன். தண்ணி குடிச்சிட்டு நடப்பேன். அந்த மாதிரி நடக்க குழந்த தலை திரும்பிட்டான். தலை திரும்பினது எனக்காகவே தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு எப்போதும் இருக்கிற அறிகுறியை விட தலை திரும்பினதுமே இருக்கிற அறிகுறி எனக்காகவே தெரிஞ்சிடுச்சு, குழந்த தலை திரும்பிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா நைட்டு முருங்கைக்கீரை இருக்குல்ல, முருங்கைக்கீரை சூப்பு வச்சு தருவாங்க. அதுவும் நம்ம கட்டாயம் உங்களுக்கு இப்போ 8 மாதம் முடிஞ்சிடுச்சு, 9 பிறந்துடுச்சு அப்படின்னாலே நீங்கள் 9 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே நீங்கள் நைட்டு முருங்கை மரம் உங்கள் வீட்டில் நின்றுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை வெளியிலனாலும் எங்கேயாவது கிடச்சின்னா ஒரு நாள் விட்டுனாலும் நீங்கள் குடிக்கலாம். வெளியில் எங்கேயும் கிடச்சிதுன்னா நீங்கள் சண்டைக்காரங்க வீட்டாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு வேணும்னு போய் கேட்டு வாங்கி குடிங்க. இதனால் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு 100% உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே சுகப்பிரசவம் ஆகணும், ஆப்ரேஷன் இல்லாமல் சுகமாக குழந்த பிறக்கணும் எல்லாத்துக்குமே. அப்படிங்கிறனால தான் நான் இதை சொல்கிறேன். எனக்கு நான் ட்ரை பண்ணது தான். அந்த முருங்கைக்கீரையை சீரகம் இருக்குல்ல, சின்ன சீரகம், அந்த சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த முருங்கைக்கீரை, இந்த 2 மட்டும்தான் நாங்கள் போட்டு நான் குடித்தது.
மற்றவங்க நிறையா அதில் நிறையா சேர்க்கணும் அப்படிம்பாங்க. நான் குடித்தது தான் நான் சொல்கிறேன். இது என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன். அந்த முருங்கைக்கீரை வந்து எங்கள் அம்மா வந்து டெய்லி எனக்கு எங்கேயாவது இருந்து வீட்டில் நாங்கள் இருந்த வீட்டிலே நின்றுச்சு, இருந்தாலும் அது கீரை சரியில்லை அப்படின்னு வெளியில் எங்கே இருந்தாலும் எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்துடும். நைட்டு எங்கள் அம்மா வந்து அதை அவிச்சு தரும். எப்படியாவது ஒரு டம்ளர் நான் அதை டெய்லி 2 டம்ளர்னாலும் குடிச்சிருவேன். குடிச்சிட்டு ஒரு மாதத்துக்கு நான் ரெகுலராக குடித்தேன். அதை குடிக்கவே வந்து எனக்கு வந்து பிரசவத்துக்கு வந்து வலி வந்து எனக்கு வந்துடுச்சு. தலை திரும்பி எனக்கு பேறுகாலத்துக்கு வந்து வலி வந்துடுச்சு. அதனால வலி வந்ததுமே நான் அதாவது எப்படின்னா, நம்மளுக்கு வந்து நார்மலாகவே சட்டுன்னு வலி வராது. அது வந்து நம்ம சில பேர்த்துக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போவோம்ல, செக்கப்புக்கு போகும்போது அவங்க வந்து இந்த கர்ப்பப்பையை வந்து 2 விரலால் தீண்டி விடுவாங்க. தீண்டி விட்டதுமே நம்மளுக்கு வந்து சில பேர்த்துக்கு வந்து வலி வராது, சில பேர்த்துக்கு வந்து உடனே வலி வந்துடும். எனக்கு அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து ரொம்ப ஒரு பயம்தான் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த கர்ப்பப்பை அந்த வாசலை வந்து அந்த கையை வச்சு லைட்டாக தீண்டி விடுவாங்க. விட்டதுமே அது தலை திரும்பிடுச்சு, குழந்த பிறக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடுச்சு அப்படின்னாலே அது வலி கொடுத்துரும் எனக்கு. நான் காலையிலே செக்கப்புக்கு போனேன். எனக்கு அந்த மாதிரி கர்ப்பப்பை வந்து லைட்டாக கையை வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணி லைட்டாக அப்படி தூண்டி விட்டுட்டாங்க. உடனே எனக்கு வந்து நைட்டே எனக்கு வலி வந்துடுச்சு. நைட்டு வலி வந்ததுமே வலி வந்த உடனேயே ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க எங்கள் நர்ஸக்கா. ஏன்னா வலி வந்து லைட்டாக வரும், ஃபுல்லாக வலி வந்த பிறகு போங்க அப்படின்ட்டு. எனக்கு லைட்டாகவே வலி வந்துச்சு. ஃபஸ்ட்டு குழந்தைங்கனால லைட்டாக வலி வந்து பிறகு நான் மறுநாள் காலையில் தான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு நல்லா, அதுவும் காலையிலே ஹாஸ்பிட்டல் போய் ஒரு 10 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். போயிட்டு அப்போவுமே குழந்த பிறக்கலை, லேட்டாக தான் பிறந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது. இது வந்து நான் ட்ரை பண்ணதான் உங்களுக்கு சொன்னேன். அதிகமாக சேரில் சோஃபாலெலாம் உட்காராதீங்க, கட்டில் எல்லாம். முடிஞ்ச அளவுக்கு கீழே உட்காருங்க, எழுந்துறீங்க, கையை ஊனிட்டு எழுந்துறீங்க, பாதுகாப்பாக கீழே உட்காருங்க, எழுந்துறீங்க. அப்படி நீங்கள் அது வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி நமக்கு. அதுக்கப்புறமா நல்லா நடக்கணும். நல்லா நடந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் குழந்த வந்து நல்லா திரும்பி பிறக்கிறதுக்கு சுகப்பிரசவம் உங்களுக்கு கன்ஃபார்மாக நடக்கும். முருங்கைக்கீரையை நீங்கள் அவிச்சு கொடுங்க. இந்த 3யுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கன்ஃபார்ம் நார்மல் டெலிவரி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.